ஸோ நோ ஃபோல்டிங் ஹேண்ட்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் டீச்சர்ஸ். உங்கள்கிட்ட நாலேஜ் இருக்குது, ஸ்கில் இருக்குது, ஆட்டிடியூட் தான் இன்னும் கொஞ்சம் மாறணும் போல் இருக்குது. டீக்கு அப்புறம் கொஞ்சம் மாறுமா? என்னம்மா மாறாதா? மாறிடும். ஏன்னா நார்மலாக வந்து என்ன தான் நம்ம பேசிட்டாலும் ஒரு மூணாவது மனுஷன் நடுவில் பூர்வம் பாருங்க, அவன் தான் கலாட்டா பண்ணுவான். இந்த மூணாவது மனுஷனை பற்றி நிறைய பிரச்சனைகள். ஆஸ் எ ஜுவாலஜிஸ்ட் நான் ஒரு கார்ட்டூன் காமிக்க போகிறேன், தயவுசெய்து உங்களுக்கு பிடிக்கலன்னா மன்னிச்சிடுங்க. எனக்கு ஆஸ் எ ஜுவாலஜிஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு கமாண்ட் கொடுக்கும்போது, எஸ்பெஷலி சின்ன குழந்தைங்களுக்கு நிறைய கமாண்ட் கொடுக்காதீங்க, நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்காதீங்க, சிம்பிளிஃபை பண்ணுங்கள். அதாவது இவர் உட்காந்துருக்கிறாரு, நாய் பண்ணுது, இவருக்கு கோபம் வருது, தரதுன்னு இழுத்துன்னு போகிறாரு, நேராக கொண்டு போய் சொல்கிறாரு, இந்த மரத்தாண்டை தான் பண்ணணும் அப்படிங்கிறாரு. அதோட நிப்பாட்டமே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாரு, தருன்னு இழுத்துன்னு வராரு. அந்த நாய் ஃபெய்த்ஃபுல்லாக செகண்ட் கமாண்டை ஃபாலோ பண்ணுது. ஸோ டோன்ட் கிவ் டூ மெனி கமாண்ட்ஸ் டு யுவர் சில்ட்ரன், தே கெட் கன்ஃபியூஸ்ட். இதில் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கம்மா. எப்பொழுதுமே உங்கள் ஃபெல்லோ டீச்சர்ஸோட டிஸ்கஷனில் போங்க, ஆர்கியூமெண்ட்டில் போகாதீங்க. டிஸ்கஷன் மீன்ஸ் வாட் இஸ் ரைட், ஆர்கியூமெண்ட் மீன்ஸ் ரைட். ஸோ டோன்ட் கோ இன் டு ஆர்கியூமெண்ட்ஸ், நோ ஆர்கியூமெண்ட்ஸ். கான்ஃப்ளிக்ட் வருதா நகர்ந்து போயிடுங்க, சும்மா சண்டை போட்டு பிரயோஜனம் கிடையாது. அவருடைய சாப்பாடு இது வந்து சாப்பிட ஆரம்பிக்குது, அப்புறம் கொலைக்கலாம், சண்டை போடலாம். அவ்வளோதான் கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன். ஸோ ஹவு டு ரிசால்வ் கான்ஃப்ளிக்ட்ஸ்? கிரேட் டீச்சர்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்லி. அந்த வார்த்தை ஒழுங்காக எழுதி அண்டர்லைன் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்லி, ஃப்ரெண்டு கிடையாது, ஃப்ரெண்டு கிடையாது. நீங்கள் தட்டி கொடுக்கலாம், ஆனால் தோல் மேலே கையை போடக்கூடாது. ஒரு ஆசிரியர் மாணவனை வந்து தட்டி கொடுக்கலாமே தவிர தோல் மேலே கையை போடக்கூடாது. யூ கேன் பி ஃப்ரெண்ட்லி வித் எ ஸ்டூடெண்ட் பட் நாட் எ ஃப்ரெண்ட் ஆஃப் எ ஸ்டூடெண்ட். ப்ளீஸ் பி வெரி clear about these limits. Great teachers have empathy, not sympathy but empathy. இந்த எம்பத்தி வச்சு தான் நீங்கள் கொண்டு போகணும். there's no point. அதாவது சும்மா நீங்கள் கிளாஸில் குலைச்சிட்டே இருந்தீங்கன்னு வைங்க, உங்களுக்கு பிரச்சனை வந்தால் யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. சும்மா வந்து மற்றவங்களை கத்திக்கிட்டே கிடக்கிறது. அதுவும் யூஸ்வலாக சில ஹெச்ஓடிஸ் இருப்பாங்க. ஹெச்ஓடினா என்ன? ஹெச்ஓடினா ஹெடேக் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். சிலது ஹெடேக் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும். இந்த ஹெடேக்ஸை வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும். ஆமாம், ஏன் அவங்களுக்கு பிரச்சனை வரும்போது தான் தெரியும் அது. கிரேட் டீச்சர்ஸ் ஆர் கைண்ட்னஸ். இந்த கைண்ட்னஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. நீங்கள் என்ன தான் பெரிய டீச்சராக இருந்தாலும், என்ன தான் நாலேஜ் இருந்தாலும், அன்லெஸ் யூ ஆர் கைண்ட், யுவர் ஸ்டூடெண்ட்ஸ் வில் நாட் கம் டு யூ. நிறைய பேர் என்கிட்ட இப்போ கூட நேற்று கூட உட்காந்து பேசும்போது ஒருத்தக்க சொன்னார், இங்கே உள்ளார நம்ம காஜாவுடைய ரூமில் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது, இது இருக்கணும் அப்படின்னாரு. எவ்ரி கிளாஸ் ஷுட் ஹேவ் அ கவுன்சிலர், ஸ்கூல் ஷுட் ஹேவ் அ கவுன்சிலர். எனக்கு வந்து நம்ம ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், நாங்கள் வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணோம் அதை பற்றி. என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு ஸ்டூடெண்ட் தனக்கு பிடித்த ஆசிரியர்கிட்ட தான் கன்ஃபைட் பண்ணுவாங்களே தவிர கவுன்சிலர்கிட்ட கன்ஃபைட் பண்ண மாட்டாங்க. ஸோ வாட் ஐ வாண்ட் இஸ் a counselor to come and address you people so that you know how to handle it, but they will not talk directly to the counselor. This is my personal experience. ஒரு குழந்தைக்கு பிரச்சனை யார்கிட்ட நம்பிக்கை இருக்கு அவங்ககிட்ட தான் சொல்லுவாங்க, கவுன்சிலர்கிட்ட போய் சொல்ல மாட்டாங்க. எப்போதுமே அந்த பிரச்சனை இருக்கு. இங்கேருந்து ரொம்ப சீரியஸ்மாக கொஞ்சம் பார்த்துங்க. யூ ஹவ் நோ பிஸ்னஸ் டு டெல் இன் த கிளாஸ் யூ ஆர் நார்மல், யூ ஆர் நாட் நார்மல். போர்டில் என்ன இருக்குது சீக்கிரமாக சொல்லுங்கள். ஐ வாண்ட் பார்ட்டிசிபேஷன் யா. என்ன இருக்குது? SOS. ஆனால் சில குழந்தைங்களுக்கு அது இப்படி மாதிரி தெரியும். இப்போ என்ன இருக்குது? 808. இந்த மாதிரி தெரிஞ்ச உடனே அந்த குழந்தைய நாட் நார்மல் அப்படின்வாங்க. நாட் நார்மல். இன்றைக்கி வந்து நிறைய பிரச்சனைகள் இந்த மாதிரி ஆரம்பிச்சுட்டே வரும்போது தான், நான் படிக்கும்போது இது ஒன்று தான் சொல்லுவாங்க வாத்தியாருங்க, என்னடா பகல் கனவு காண்றியா, ஆர் யூ டே ட்ரீமிங். இது ஒரே வார்த்தை தான். இன்றைக்கி அந்த ஒரு வார்த்தை 10 வார்த்தையாக மாறிடுது.
அந்த ஒரு வார்த்தை 10 வார்த்தையாக மாறிடுது. ஏடிடி, ஏடிஹெச்டி, டிஸ்லெக்ஸியா, டிஸ்கிராஃபியா, டிஸ்கால்குலியா, டிஸ்பிராக்சியா, ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர், ஸ்லோ லேர்னர், லேர்னிங் டிசேபிள்ட், மென்டலி ரிட்டார்டட். ரைட்? நல்ல வேலை என் ஸ்கூலில் அது தெரியாமல் வச்சு அவங்களுக்குலாம் டீச்சர்ஸ் இல்லை, எனக்கு அப்போவே பைத்தியம்னு சொல்லியிருப்பாங்க நான் படித்த பள்ளிக்கூடத்தில். இதுக்கு பேர் நியூரோ டைவர்சிட்டிமா, நோட் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. டோன்ட் கால் தெம் as அண்டர் ப்ரிவிலேஜ், திஸ் இஸ் நியூரோ டைவர்சிட்டி. நியூரோ டைவர்சிட்டி. இந்த நியூரோ டைவர்சிட்டியில் தீஸ் ஆர் டிஃப்ரென்சஸ், நாட் டிசபிலிட்டிஸ். இவங்க டிசபிலிட்டி கிடையாது, இது. These are differences. இதாம்மா ADHD, Attention Deficit Hyperactive Disorder. பிரைமரி டீச்சர்ஸ் முக்கியமாக கஷ்டப்படுவீங்க. துரு ஓடிட்டே இருக்கும், கவனிக்காது, உங்களுக்கு கோபம் வரும். இதுதான் ADHD. ஒரு காலத்தில் இது ஜெனட்டிக் மட்டும்தான் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் கொஞ்சம் சீனியர் பீப்புள் இருக்கிறாங்க இங்கே, இந்த சார் இருக்கிறாரு. நீங்கள்லாம் சிறு வயசில் ஸ்கூலில் படிக்கும்போது வீட்டில் ஏதோ ஒன்று சமைச்சு கொடுப்பாங்க சாப்பிட்றதுக்கு. டிஃபன் என்ன சாப்பிட்டீங்க அப்போது ஸ்கூலில் படிக்கும்போது? கஞ்சி, கூழ், இல்லைன்னா இட்லி, இல்லைன்னா பாழா பொழிஞ்ச எவ்வளோ கண்டுபிடிச்சான ஒரு உப்புமா. அதை சாப்பிட்டுக்கிட்டு ஒரு மினிமம் 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடந்து போகணும். நடந்து போகும்போது எதிர் வெயில், வேர்த்து கொட்டும், பாதி எனர்ஜி அதிலே போச்சு, மீதி எனர்ஜி கிளாஸை போய் ஒழுங்காக கவனித்தோம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் நல்லா இருக்குது, நல்லா கொடுத்து பிரேக்ஃபாஸ்ட்டை அந்த குழந்தைய வாசலில் கொண்டு விட்டுட்டு போகிறாங்க. அவ்வளோ எனர்ஜி வச்சுக்கிட்டு அந்த குழந்தை கிளாஸில் சும்மா உட்காருமா? நீங்கள் இதே பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்கில் டயட்டை கொண்டு வரணும், நியூட்ரிஷனை கொண்டு வரணும். ஹவு பெஸ்ட் டு கண்ட்ரோல் திஸ் சில்ட்ரன். அதுதான் ADHD. ஆனால் ADHD மாதிரியே ADDயும் இருக்குது, அட்டென்ஷன் டெஃபிசிட் டிஸார்டர். இதெல்லாம் ரொம்ப வந்துட்டுருக்கமா, நிறைய வீடுகள்லையும் ஆரம்பிச்சிருது. மிந்தி வெறும் ஆட்டிசம், இன்னைக்கு ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர். PT வாத்தியார் வந்தாரா இன்னைக்கு? எங்கே PT வாத்தியார்? வரலையா? இதுக்கெல்லாம் அவர் தான் முக்கியம். He can easily identify. These children will not interact with everybody. Autism spectrum disorder. காது சரியாக கேட்கல. இது யார் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுறா? அம்மாவா அப்பாவா? யார்? டீச்சர். அந்த குழந்தை லாஸ்ட் பெஞ்சில் சொல்லுது திடீர்னு, மிஸ் நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்க மாட்டேங்குது, நான் முன்னால் உட்காரலாமா? ஒரு 4-5 தடவை சொல்லும்போது நீங்கள் PTL அம்மா கிட்ட சொல்கிறீங்க, அப்பா கிட்ட சொல்கிறீங்க, கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க குழந்தைய அப்படின்ட்டு. அப்போ யார் டாக்டர்? அப்போது ஃபஸ்ட்டு டீச்சர். சப்கான்ஷியஸ்லி வி டூ ஆல் திஸ் ஒர்க். கண் பார்வை சரியாக தெரியல, யார் கண்டுபிடிக்கிறா? ஃபஸ்ட்டு டீச்சர். இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் சரியில்லை, யார் கண்டுபிடிக்கிறா? டீச்சர். எப்படி சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டேங்குது, ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது, கொஞ்சம் பார்த்துக்குங்க குழந்தைய. ஸோ வி டூ எ லாட் ஆஃப் ஒர்க் அதர் தென் டீச்சிங் இன்சைட் த கிளாஸ் ரூம். ரைட்? இந்த டிஸ்ஸுக்கு மீனிங் மட்டும் நோட் பண்ணிக்கோங்கம்மா. DYS, அப்நார்மல் இம்பேர்ட் டிஃபிகல்ட். இந்த வேர்ட்ஸுக்கெல்லாம் மீனிங் போட்டு வரமா ஒரு புத்தகம், அதுக்கு என்ன பேர்? டிக்ஷனரி. டிக்ஷனரியோட கொஞ்சம் பெரிய புக்கு எங்கே? பிரிட்டிஷ் சர்வீஸ் எல்லாம் என்சைக்ளோபீடியா வாஸ் a description, but words with meanings க்கு thesaurus. இன்னொன்று அதோட ஹையர் லெவல் எல்ல ஆரம்பிக்கும். LEX. Lexicon is a book of words. And the book of words are words. And the words எனக்கு புரியல அப்படின்னும் போது நான் என்னவா மாறுறேன்? டிஸ்லெக்ஸியாவை மாறுறேன். மிரர் இமேஜ் ரைட்டிங்.
நிறைய குடும்பங்களில் இருக்குது. 12க்கு 21 எழுதுவாங்க, 13க்கு 31 போடுவாங்க, பிக்கு டின்னு போடுவாங்க, பிக்கு பின்னு போடுவாங்க. நீங்கள் கத்துவீங்க, திட்டுவீங்க. தயவு செய்து கத்தாதீங்க, திட்டாதீங்க. திஸ் இஸ் அ டிஃப்ரென்ஸ் இன் சில்ட்ரன். திஸ் இஸ் கால்ட் அஸ் டிஸ்லெக்ஸியா. திஸ் கேன் பி கரெக்டட் வித் த ஹெல்ப் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ். திஸ் கேன் ஈஸிலி பி கரெக்டட். ஸோ ப்ளீஸ், வீட்டில் உங்கள் வீட்டு குழந்தைக்கு நடந்துச்சுன்னா நிறைய பேரண்ட்ஸ் கிட்ட கோவம் வந்து அடிப்பீங்க, அடிக்காதீங்க. அது வேணும்னு பண்ணல. ஏன்னா உனக்கு திமிரா சொன்ன கேட்க மாட்டியா? இல்லை, அப்படி கிடையாது. அந்த குழந்தையுடைய பிரெயின் அப்படி ஒர்க் பண்ணும். ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட்ஸ். இதே மாதிரி தான் ரைட்டிங் சரியாக வரலன்னா டிஸ்கிராஃபியா, ரைட்டிங் சரியாக வரலன்னா டிஸ்கிராஃபியா, கணக்கு சரியாக வரலன்னா டிஸ்கால்குலேயா, எல்லாம் நிறைய டெவலப் ஆகிடுதுமா. நீங்கள் படித்த பிஎட் சிலபஸ்லாம் போச்சு. இப்போது டிஸ்பிராக்சியா, இதிலே வந்து ஓசிடியே வந்துடும். சரி, உண்மையாக சொல்லுங்கள், எத்தனை பேர் இன்றைக்கி வந்து வீடு பூட்டிட்டு இல்லை பைக்கை பூட்டிட்டு இல்லை ஏதோ ஒன்று பூட்டிட்டு திரும்பி போய் ஒரு தடவை பார்த்தீங்க? உங்களை உடனே டிஸ்பிராக்சிக்குன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி எப்படி நான் ஏதாவது ஒரு லேபிள் பண்ணோன்னா காசு சம்பாதிக்க முடியும். 40 வயசுக்கு அப்புறம் ஒரு பெரிய மருத்துவமனைக்கு உள்ளார நீங்கள் போனீங்கன்னா பிளட் டெஸ்ட்டுக்கு நார்மலாக வெளியே வரும்போது நீங்கள் பேஷண்ட். 0.1 அதிகமானாலும் ரெட்டில் காமிக்கும். உடனே சைக்கலாஜிக்கல் போச்சு. ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் கான்செப்ட்ஸ். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தம். சைலண்ட்டாக இருக்கணும், அதுக்கு அவசியம். தட்ஸ் ஃபுல் ஆஃப் ஆன்சர்ஸ். தட்ஸ் மை போய்ட்ரி புக் விச் ஐ பப்ளிஷ்ட். அது சைலன்ஸ் ஸ்பீக்ஸ் டு மீன் தான் போட்டேன் நான். இது இந்த பிடி விளையாட அனுப்புகிறோம் பாருங்கள், ப்ளே. நாங்கள் இந்த ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி 10 மெம்பர் கமிட்டியில் நான் மெம்பராக இருந்தேன். அப்போ நாங்கள் போய் ஒவ்வொரு ஊராக போய் கேட்கும்போது, மதுரையில் போய் ஒரு ஃபீட்பேக் வாங்கும்போது ஒரு சின்ன முந்திரி கோட்டை ஓடி வந்துச்சு திடீர்னு. அந்த போலீஸ்காரர் வந்து நிப்பாட்ட போனார். ஜஸ்டிஸ் முருகேசன் சேர்மன். அவர் சொன்னார், விடுங்க அந்த குழந்தைய அப்படின்னாரு. அந்த குழந்தை வந்துச்சு. மேலே பார்த்தா தெரியல, ஒரு ஸ்டூல் போட்டு மேலே ஏறி நின்றுச்சு. என்ன தம்பி வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டார் அவர். சார், இந்த கணக்கு வாத்தியாரை மட்டும், இந்த பிடி கிளாஸ் மட்டும் எடுக்க வேண்டாம்னு சொல்லுங்கள் சார். தயவு செய்து எந்த டீச்சரும் பிடி, அதனால தான் பிடி வாத்தியாரை உட்கார்ந்துருக்கணும். அந்த ஆள் பிடி கிளாஸ் மட்டும் எடுக்காதீங்க. தட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் கிளாஸஸ் விச் வி என்ஜாய்ட் அண்ட் யூ டிப்ரைவ் யுவர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் என்ஜாய். ஒன்னால் உன் சிலபஸை உன் பீரியடில் முடிக்க முடியலன்னா ஏன் அந்த கிளாஸ் போய் எடுக்கிறீங்க? நோ ஷேரிங் ஆஃப் கிளாஸஸ் தட் வே. பிகாஸ் ப்ளே இஸ் லேர்னிங். ப்ளே இஸ் லேர்னிங். அண்ட் ரெண்டாவது வந்து எஜுகேஷன் வந்து வீட்டில் தான் ஆரம்பிக்கணுமா. நம்ம வீட்டு குடும்ப தலைவர்கள் தலைவிகள் இதில் வந்து இன்டர்ஃபியர் பண்ண மாட்டாங்க. ரைட்? இது பாருங்கள், பொறுமை வேணும். நமக்கு பொறுமை இருக்குது, அம்மாங்களுக்கு பொறுமை கிடையாது. என்னப்பா